Hello everyone, welcome to Programming Kiddo channel. I am Nandini. ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க போகிறோம். ஜேம்ஸ் கோஸ்லிங் அண்ட் அவரோட டீம் தான் ஜாவாங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேம்ஸ் கோஸ்லிங் தான் ஃபாதர் ஆஃப் ஜாவாவோட ஃபாதர்னு சொல்கிறாங்க. இந்த ஜாவாங்கிற ப்ராஜெக்ட் வந்து ஜூன் 1991 ஸ்டார்ட் ஆச்சு. ஜேம்ஸ் கோஸ்லிங் ஜாவாவை ஸ்டார்டிங்கில் க்ரீன் டாக் அப்படின்னு சொல்லுவார். க்ரீன் டாக்கோட ஒரு பார்ட்டு தான் ஓக்குங்கிறது ஆல்ரெடி ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனிங்கிறதுனால அந்த ஓக்குங்கிற நேமை ஜாவான்னு மாற்றிட்டாங்க. ஜாவா வந்து ஜேம்ஸ் கோஸ்லிங்கால் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸில் டெவலப் ஆகப்பட்டது. இப்போ அது வந்து அராக்கிளுக்கு பிலாங் ஆனது, அராக்காலோட ஜாயின் ஆனது ஜாவா. ஸோ நம்ம ஜாவாவில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒன்று ரைட் பண்ணலாம். இப்போது இந்த ப்ரோக்ராமை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு லைனும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு விஎஸ் கோட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம். எப்பயுமே ஜாவாவில் ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது .ஜாவாங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபைல் நேம் கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்து .ஜாவாங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ டைப் பண்ணலாம். ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற லைனை பிரிண்ட் பண்ணும். ஸோ ரைட் பண்ணலாம். பப்ளிக் கிளாஸோட நேமும் ஃபைலோட நேமும் சேமாக இருக்கணும். ஸோ நான் கிளாஸோட நேமை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு டைப் பண்ணுறேன். curly brackets public static void main string or system dot out dot print. Hello world. செமிகோலன் வச்சு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு மட்டும் இல்லை, நம்ம எதை வேணும்னு நினைக்கிறோமோ அதை பிரிண்ட் பண்ண வைக்கலாம், அதை ஒர்க் பண்ண வைக்கலாம். எதுக்கு பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டம்க்கு மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அந்த மெஷின் லாங்குவேஜுங்கிறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண வைக்கணும் சிஸ்டமாக அப்படின்னா நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். பட் நம்மளால் அதை பண்ண முடியாது, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜும் இருக்குது, லோ லெவல் லாங்குவேஜும் இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வித் இந்த இங்கிலீஷ் கலந்ததோடு இருக்கும். லைக் இப்போ பப்ளிக் கிளாஸ் இதெல்லாம் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இது மூலியமாக நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை தான் கம்ப்யூட்டர் செஞ்சுருக்கு, ஹலோ வேர்ல்டுன்னு பண்ணியிருக்கு. பட் எப்படி பண்ணுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராமை கம்பைலர் அப்படிங்கிற ஒன்று பைட் கோடுக்கு மெஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு மாற்றும்.
மாற்றும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகி திருப்பி அதே கம்பைலர் மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்ச ஹை லெவல் லாங்குவேஜுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இதுதான் இந்த ப்ரோக்ராம் செய்யுது. ஹை லெவல் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலரோட வேலை. பப்ளிக்னு இருக்குல்ல, இந்த பப்ளிக்குங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர். பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா இப்போது இந்த இதுக்குள்ளே பப்ளிக்குள்ளே இருக்க கோடிங்ஸை எல்லா ஃபங்க்ஷனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லாராலையும் பார்க்க முடியும். அதுதான் பப்ளிக். கிளாஸுங்கிறது இது ஒரு கீவேர்ட். இது வந்து கிளாஸை டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ்னால் என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். ஜாவாவில் ஃபைல் நேம் அப்புறம் கிளாஸ் நேம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஸோ இதில் கேர்லி பிரேசிஸில் நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வாய்டுங்கிறது ஒரு டைப்பு, டேட்டா டைப். வாய்டுங்கிறது எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. இது வாய்டுங்கிறது எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸ்டாட்டிக் ஆல்சோ ஒரு கீவேர்ட். இதை இன்வோக் பண்ணுறதுக்கு, ஸ்டாட்டிக் மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இந்த மெயினை இது இன்வோக் பண்ணிவிடும். அதனால் இது க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாததுனால இது மெமரியை சேவ் பண்ணணும். மெயின் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். எந்த இடத்துல நம்ம மெயினுங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து தான் ஆக்சுவல் ப்ரோக்ராமே ஆரம்பிக்கும். ஸ்ட்ரிங் ஆக்ஸ், இதை வந்து ஸ்ட்ரிங் ஆக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்னு எழுதலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆக்ஸ்ன்னு எழுதலாம். இதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அவுட்புட்டை ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட். சிஸ்டம்ங்கிறது ஒரு கிளாஸ், அவுட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பிரிண்ட்டுங்கிறது ஒரு மெத்தட். இப்போ இதில் இன்னொரு மெத்தட் பார்ப்போம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுங்கிறது ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணுதா. நம்ம இன்னொரு லைன் இதே மாதிரி ரைட் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இதில் நான் ப்ரோக்ராமிங் கிட்டோ அப்படின்னு நம்ம சேனல் நேமை டைப் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் கிட்டோ செமிகோலன். செமிகோலன்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த லைனை டெர்மினேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த லைனோட எண்டிங் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்டிங் இதுதான் சொல்கிறதுக்காக நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தா ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமிங் கிட்டோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இது ரெண்டும் ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகியிருக்கு. இதை நம்ம நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் எல்என் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அப்படின்னு இப்போ போட்டோம்னா இது இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. பிரிண்டலன் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் அகெயின் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு லைனாகவும் ப்ரோக்ராமிங் கிட்டோங்கிறது நெக்ஸ்ட் லைனாகவும் வந்திருக்கு. இந்த எல்என்ங்கிறது நியூ லைனை டினோட் பண்ணும். ஸோ பிரிண்ட் எல்என்னு நம்ம கொடுக்கும்போது நெக்ஸ்ட் லைனில் எல்லாம் பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றியும் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமும் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.